இப்போ அரசியல் சிக்கல் வந்து ட்ரம்ப்புக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி 2 காரணங்களாக, ஒண்ணு வந்து மறைமுக காரணங்கள், இன்னொன்னு அங்க தாக்குதல் பண்ணாலும் அங்க போயிட்டு நம்மளால அந்த நாட்டை நிர்வகிக்க முடியுமான்ற 2வது கேள்வி. இந்த 2 கேள்விகள் தான் அவங்கள உள்ள போக விடாம தடுத்து இருக்கிறதா பல்வேறு ஆய்வாளர்களா, அதாவது அரசியல் பகுப்பாய்வாளர்கள் சொல்றதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த 2 காரணம் இருக்கலாம்னு சொல்லி பகிர்ந்துக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்றது வந்து வெனிசுவேலாவுல வந்து ஜனநாயகமே கிடையாது. கடந்த தேர்தலிலேயே வந்து அவர் முறைகேடா வந்து செஞ்சுதான் வந்து தேர்தலை வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டு, அடுத்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது அமெரிக்காவினுடைய அக்கறை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்க நாட்டு ஜனநாயகத்தின் மேலே முதல்ல அவர் அப்படிதான் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவரு வந்து ஒரு உண்மையிலேயே ட்ரம்பை பொறுத்தளவு ரொம்ப நேர்மையான ஆள் தான் நம்ம சொல்லணும். அவரு அப்படிலாம் நம்ம வந்து எதிர்நிலையில வந்து பார்க்கக்கூடாது. சொந்த நாட்டுல நடந்த அந்த தேர்தலே வந்து நிறைய முறைகேடு நடந்ததா கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப அதோட நீட்சியா தான் இந்த நாட்டு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அதனால அவர் வந்து ஒரு நேர்மையானவர் தான். இப்போ நிறைய ஜனநாயகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அது பத்தி கேள்விகள்லாம் நமக்கு எழுந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கேள்வியை இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ஒரு பக்கமா புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி வேற ஏதாவது நோக்கம் இருக்குது, அதாவது சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? எந்த நாட்டையும் சர்வாதிகாரம் சொல்றது, அப்ப தன்னாட்டை அவர் வந்து தன்னை வந்து ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லிடுது. மற்றவங்க அவரை வந்து பாசிஸ்ட்னு சொல்றாங்க. அப்படின்னு அந்த நியூயார்க் மேயர் கூட அப்படி சொன்னதை வந்து நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கூட சொன்னாரு. அப்படின்னா என்னன்னா அவருக்கு கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, என்ன பாசிட்டிவ் வேணாம்னு சொல்லு, நீங்க சர்வாதிகாரம் சொல்லு, அதை பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்றாரு.